என்னோட கூட உபாகம் 7:14 பக்கம் 233 இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வாசிப்போமா? 7:14 எல்லாரும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணுகளாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவே, இந்த வார்த்தையை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவர் எங்களோடு பேசும். அந்த அடியை மறுத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கேட்குதா நான் பேசுறது? ஸ்தோத்திரம். இந்த மாதம் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இது 4வது செய்தியாக தருகிறேன். You will be blessed more than any other people. மற்ற, அதாவது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் இந்த உபாகமத்தில் கர்த்தர் கானான் தேசத்தை கொண்டு போகிற ஜனங்களை பார்த்து கொடுத்த வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் அந்த ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இந்த ஆசீர்வாதத்துக்காக கானான் தேசத்தை விட்டு வெளியே வந்த தாவீது எப்படிலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவரை குறித்து பல செய்திகளை நம்ம கொடுத்துருக்கேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். அதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று சங்கீதம் 109:28 அதிலிருந்து நாம் ஒரு வார்த்தையை பிடித்து நம்ம அந்த பிரகாரமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 109:28 பக்கம் 741 வாசிங்க மைக்கில். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனோ மகிழ கடவன். பாருங்க, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். இது தாவீதுடைய ஜெபமாக இருந்தது. இது ஆங்கிலத்தில் let them curse but you will bless அப்படின்னு அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். அதாவது டேவிட்டுடைய பிரேயர் அது. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் என்று. வேதத்தில் அந்த நீங்கள் 1ஆம் தேதி முதல் வாரம் கடந்த வாரம் செய்தியெல்லாம் அப்படியே கேட்டிங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். இன்றைக்கும் அவர் சொன்ன வார்த்தையை வைத்து அவர் ஜெபித்து ஆசீர்வதியும் என்று கேட்டார். அதை நாம் சபித்த, லிட்டரலாக ஒருத்தர் சபித்த ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17:43 பக்கம் 364. 1 சாமுவேல் 17:43 364 பேஜ் நம்பர் வாசி கேட்போம். வாசிங்க. பெலிஸ்தர் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். லிட்டரலா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சபிக்கிறான், டைரக்டா பார்த்து சபிக்கிறான். சங்கீதம் 109:28 அவர்கள் சபித்தால மேலே ஆசீர்வதிக்கணும், அவர்கள் நம்மள ஒரு கூட்டத்தை காட்டுது. ஆனால் இங்கே ஒரு மனிதன் அவனை சபிக்கிறான். பாருங்க, அதுக்கு என்ன ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்கு, அவர்கள் சபித்தாலும் என்னை நீர் ஆசீர்வதியும் என்று. கர்த்தர் கொடுத்த வாக்கு சகல ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதி. அது பொதுவான ஒரு வார்த்தை. அது எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட கானானுக்கு போகிற மனிதர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனால் இங்கே நாம் என்ன ஒவ்வொருவரும் பேஸ் என்னன்னா, மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கலாம் சகல ஜனங்களை பார்க்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டுவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நடைமுறையில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உலகத்துக்கு போகும்போது தான் நமக்கு தெரியுது, நமக்காக அங்கே ஆசீர்வாதம் வச்சுருக்கா இல்லை நமக்காக சாபம் வச்சுருக்காங்களா, அங்கே நம்ம வரவேற்பு வச்சுருக்கா இல்லை நமக்கு அங்கே வெறுப்பு வச்சுருக்கா. இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் போகும்போது ஃபேஸ் பண்ணுற ப்ராக்டிக்கலான லைஃப் போகும்போது தான் நமக்கு தெரியுது. அப்போ அந்த ப்ராக்டிக்கலாக போகிற ஒரு மனிதன் தான் தாவீது சொல்கிறான், அவர் சபித்தாலும் என்னை ஆசீர்வதியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனிதன் கோலியாத் கர்சஸ் டேவிட். கோலியாத் தாவீதை சபித்தான், அப்படி டைரக்டாக சபித்தான். அப்போது அந்த கதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் போயிட்டு 1 சாமுவேல் 17 1 58 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக வாசிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இப்போது டைரெக்டாக சபிக்கிறான்.
தாவீதை பார்த்து சபிக்க. எப்படி இருக்கும் உங்களை பார்த்து யாராவது நேருக்கு சபிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பொதுவாக ஊழி செய்கிறவங்களுக்கு மாதிரி சாபெல்லாம் வாங்குவாங்க. சொல்லுவாங்க, ஊழியத்து போனால் என்னை அப்படியே சபிச்சு சாணியை ஊற்றி திட்டி விரட்டி எங்களை தடுத்து இப்படியெல்லாம் சண்டெல்லாம் போட்டுலாம் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் போகிற ஒரு வேலை ஸ்தலத்துலேயோ ஸ்கூலில் இல்லைன்னா மற்ற எந்தெந்த காரியங்கள்லாம் அங்கே யாராவது ஒருத்தர் கோலியத்து மாதிரி இருந்து உங்களை சபிக்கிறான்னா எப்படி இருக்கும்? நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களை பார்த்து முறுமுறுக்கும், உங்களை பார்த்து ஏதோ பேசுகிறான் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னடா எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்த்தா ஏதோ ஒன்று. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க தன்னுடைய தேவர்களை கொண்டு என்ன பண்ணான்? சபித்தான், சபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவன் யார் அப்படின்னா 17:4 பார்த்தீங்கன்னா, அப்படியே பேஜ் திருப்புங்க. 17:4 பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:4 அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் யாரா? ஒரு வீரன். ஒரு வீரன் ஒரு ஆடு மேய்க்கிற பையனை சபிக்கலாம். தாவீது ஒரு வீரன் கிடையாது. தாவீது யாரு? சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறான். அந்த ஆடெல்லாம் ஒருத்தன் கையில் வசமாக விட்டுட்டு அவங்க அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு இங்கே வருகிறான். இவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா சபிக்கிற யார்? வீரன் என்ன பண்ணணும்? சபிக்க வேண்டியது இல்லை, வீரன் வந்து கூப்பிடணும். ஆனால் வீரன் தாவீதை பார்த்து சபிக்கிறான். அவனை பார்த்தாலே, தாவீதை பார்த்த உடனே நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசி சொன்னேன், ரொம்ப சிவந்த மேனியும் அழகு உள்ளவனாக காணப்பட்டா சொல்லப்படும். அவன் ஒரு வீரன். அது மாதிரி 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த வீரனுடைய இது சவாலை பாருங்க. 17:8 வந்து நின்று இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். இது வந்து சவால். 2 பேரும் அந்த பக்கம் இந்த பாளையத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே 2 பேரும் ஆயத்தமாக இருக்காங்க. நடுவில் கேப் இருக்கு. அப்போது அவன் சொல்கிறான், எல்லாரும் சேர்ந்து சண்டை போடாதீங்க, ஒரே ஒரு ஆள் அனுப்புங்க. அதே ஒரு ஆள் சவால் விடுறான், ஒரு ஆள் அனுப்புங்க. அவன் பாருங்க, ஹோல் கண்ட்ரி, பெலிஸ்தருடைய ஹோல் கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுறான். என்ன ஜெயிச்சுட்டா சொல்லி சவால், என்ன ஜெயிக்க வாங்க, யார் வரைக்கும் வாங்க. பொதுவாக யார் போனோம் சொல்ல மாட்டீங்களே, ராஜா போனோங்க சொல்ல பாருங்க. சின்ன வயசுல நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாம் அப்படி சொல்ல மாட்டீங்க, இருக்கிற பசங்களோட சொல்லாதீங்க. உனக்கு தைரியம் தான் ஒண்டி கொண்டி வாடாது சொல்லியிருக்கீங்களா? இந்த காலத்தில் பொம்பளை பசங்களோட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சிரிக்கிறத பார்த்தா தெரியுது, நான் கூட சொல்லியிருக்க மாதிரி. என்ன சொல்லுவாங்க? தைரியம் தான். சில இந்த இப்போ ஜென்ரேஷனுக்கு அந்த ஒண்டி கொண்டி கூட தெரியல. அதுக்கு ஒத்தை வா, நீயா நானா, அதான் கரெக்ட் நினைக்கிறேன்ல. அது என்ன எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஒண்டி கொண்டி உனக்கு தில்லு தான் வாடா, ஒண்டி கொண்டி வாடா அப்படின்வாங்க. ஆனால் அது உண்மையான வேற எனக்கு தெரியல. அப்புறம் ஒத்தைக்கு நீயா நானா வா, ஆமாம் நீ நானா பார்த்துக்கலாம் வா, நீயா நானா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ இவன் கூப்பிடுறான். இப்போ ரெப்ரசன்டேட்டிவாக வந்து நிற்கிறான்னா யார் வரணும்? இவன் வந்து ஒரு வீரன், இவன் ஒரு ராஜா இல்லை, ஒரு வீரன் கூப்பிடுறான். அதான் நீங்கள் யாரையும் கூப்பிடாதீங்க, அவன் கூப்பிடுவான். கோலியத்தெலாம் கூப்பிடுவாங்க. கோலியத்தெலாம் எத்தனை பேர் கோலியத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எவனா உங்களை சபிக்கிறானா நீங்கள் என்ன பண்ண உடனே என்ன வரணும் நம்ம ஞாபகத்துக்கு? கோலியத்தின் ஆவி உனக்குள்ள வந்துச்சு. என்ன சொல்லணும்? கோலியத்தை இப்போ இல்லை, கோலியத்தின் ஆவி வந்துச்சுன்னு பார்த்துங்க. பார்க்கும்போது ஆஹா இது கோலியத்தின் ஆவிடா அப்படின்னு நினச்சிக்க. என்னங்க மனைப்பிலாம் மாட்டீங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போகும்போது பாருங்கள். ஏதாவது ஒன்று சபிக்குது, உங்களை பார்த்து முறுமுறுக்குது, இல்லை உங்களை இது பண்ணுதுன்னா உடனே என்ன அதுதான் இதுக்குள்ளே கிரீஸ் இதுனா தான் அடுத்து ரெடி ஆகுங்க. எதுக்கு? சவாலை கூப்பிடும். அது டக்கு 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 டக்குன்னு ஆக்டிவ் வரணும் உங்களுக்கு. ஆஹா முறுமுறுக்குதா, அடுத்து என்ன செய்யப்படுது? நம்மளை சவால் கூட போகுது, சண்டைக்கு கூப்பிட போகுது, இல்லை ஏதோ வம்புக்கு ஏதோ ஒன்று கூப்பிட போகுது. அடுத்தது நீங்கள் உடனே நாயிடலாம். கத்தை சொல்ற பாருங்க. நீங்க 9 பாருங்க, அதே நீங்க 17:9 பார்த்தீங்கன்னா அது சொல்லுவோம். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும்
என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அவன் வந்து என்னை கொண்டுட்டானா நாங்களாம் எப்படி இருப்போமா? வேலைக்காரன். we will be servant. ஆனா நீங்க தோத்தீங்கன்னா என்ன இருக்கணுமா? வேலைக்காரனும் இருக்கணுமா, சேவிக்கணும் இருக்கணுமா? இதுனா அநியாயம் வருது. இவன் தோத்தா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரர் இருக்கும், நாங்கள் உங்களுக்கு சேவிக்கணும் அப்படி சொல்லல. அதே கூட பாருங்க, ஒரு கண்ணி வைக்கிறான் பாருங்க. அவன் ஜனத்தை பாருங்க, தோத்தா வேலைக்காரமாக இருந்து போயிடலாம், எதுக்கு சேவிக்க வைக்கணும் சொல்லிட்டு அதுல கூட ஒரு ஹைடிங். சத்துரு பாருங்க எவ்வளோ தந்திரமா. ஆனால் நம்மளை என்ன பண்றான்? நீ தோத்தினா நீ எனக்கு வேலைக்காரனாக இருக்கணும், எங்களை சேவிக்கணும், எங்களை சேவிக்கணும். ஸோ அவனுடைய அது மாத்திரம் இல்லை. நீங்கள் 10 வாசித்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். ஒருவனை விடுங்க, ஒருவனை விடுங்க, ஒருவனை விடுங்க சொல்லி அவன் என்ன பண்ணான்? சேனையை நிந்தித்தானான். சேனையை பார்த்து இஸ்ரவேல் ஃபுல்லாக, உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேலுக்குள்ளேயே சவுல் எப்படிப்பட்டான்னா எல்லாருக்கும் அவன் தான் உயரம், ஜனங்களுக்குள்ளேயே அவ்வளோதான் பயங்கரமான உயரம். ஆனால் இவன் சேனையை பார்த்துட்டுதான், எங்கடா அவங்க ராஜாவுக்கான, எங்கடா அவங்க தேவனை காண சொல்லி அவங்கள கோலியத்தை என்ன பண்ணான்னா, அவங்கள யாரோ ஒருத்தர் அனுப்பு அப்படின்னா என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை வருது பக்கத்தில் பார்த்து நீங்கள் கொஞ்சம் போங்களேன்னா நீங்கள் போவீங்களா? சும்மா இருக்கிற வம்பு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எதுக்குடா வம்பு போகக்கூடாது. அதனால ஒருத்தன் பார்க்குறான், என்னடா நீ போறியா, நீ போற, ராஜா அனுப்புடா. நம்ம தான் சொல்லிப்போம், ராஜா அனுப்புடா. அவர் எங்க பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அவனு பாருங்க 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, அவன் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். 40 days இதே கிட்டது எப்படி இருக்கும்? வேலை பார்க்காம, அவன் குடும்பத்தில் இல்லாமல், யுத்தத்துக்கு இந்த எல்லாம் ஆயத்தமாக இருக்காங்க, இவன் வந்து நின்றுட்டு போகிறான். ஸோ 40 நாளாக இது போயிட்டே இருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாள். ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை 4 நாளாகவும் போகுது, 4 வாரமாகவும் போகுது, 40 வாரமாகவும் போகுது, சிலருக்கு 40 மாசமாகவும் போகுது, சிலருக்கு 40 வருஷம் கூட என்ன இதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதை முடிஞ்ச பாடு இல்லை, என்னமா முடிஞ்ச பாடு இல்லை. இரவும் பார்க்கணும். சரி காலையில் தான் வந்துட்டு போனா விட்டணும், ஈவினிங்காவது எங்கேயாவது வீட்டோட போய் இருக்கலாம்னா இல்லை, திரும்பி வந்துடுவானா, ஈவினிங்காக வந்துடுவானா. காலையும் மாலையும் கேட்குற சத்தம் தான் என்ன, நின்ற சத்தம். இந்த மாதிரி தான் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி திந்தித்து கொண்டு இருந்தானப்பா. 23 பார்த்தீங்கன்னா, 23 பார்த்தீங்க, அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். ஹல்லேலூயா. அங்க தாவீது ஜெபித்தான், என்னை ஆசீர்வதின்னு. இங்க தாவீது கேட்டான். கொஞ்சம் காது குத்து கேட்கணும், தப்பு கிடையாது. அதுதான் நம்மளால கேட்கவே மாட்டோம். காது முடிப்பான். காது குத்து கேட்கிற திறனே கிடையாது. கேட்கிற திறனே கிடையாது. கேட்கணும், என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, கேட்கணும். கேட்கறதுனால விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலும் வரும், கேட்கறதுனால வரும். கேட்கணும், நிறைய எவ்வளோ கேட்கணுமோ அவ்வளோ நல்லது. கேட்கணும், என்ன சொல்றாங்க கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி கேட்கணும். தாவீது கேட்டான், அதை காது குத்து கேட்டான். என்னடா வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் போல கேட்டான். சொல்லுங்க, என்ன பண்ணான்? கேட்டான். தாவீது அதை கேட்டான். கேட்கிற ஒரு மனிதன் கேட்டாதான் உடனே அந்த கேட்கணும்ல, கேட்ட உடனே இப்படி ஒரு சேலஞ்சிங் வருது அப்படின்னு சொல்லி அப்பதான் அனலைஸ் பண்ண முடியும். கேட்கலாம் லைஃப்ல சேலஞ்சே வராது. கேட்கணும். அப்போ ஒரு சவால்
வருவ தெரிஞ்சுக்கலாம். ஒரு சவால் இருக்குது, ஒரு காம்படிஷன் இருக்குது, ஒரு போட்டி இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரான், என்ன நினைக்கிறான், எவ்வளோ ஒரு பயங்கரமான தந்திரவாதி பாருங்க. நமக்கு அவனுக்கு 1, நமக்கு 2. தோத்தா 2 நம்ம செலுத்தணுமா, அவர் தோத்தா 1 செலுத்துவார். இதெல்லாம் அவன் கேட்குறான். முன்போலே அவன் நிந்தித்து வந்தான். அப்போனா அதே சொல்லியிருப்பான், தோத்தா நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வேலைக்காரர், நீங்கள் எனக்கு வேலைக்காரரும் எங்களுக்கு சேவிக்கிறோம், முன்போலே ஒருத்தர் அனுப்பு அப்படின்னு நிந்திக்கிறோம். ஆனால் தாவீதை கேட்டான். அல்லேலூயா. கேட்குற ஒரு பழக்கத்துடைய என்ன இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 24 பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்திலேயே பார்த்தீங்க 24 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கேட்டா அவனுக்கு பயப்படல, அவனுக்கு ஓடலை. தாவீதே கேட்டான், ஜனங்களும் கேட்டாங்க, 2 பேரும் கேட்டாங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தன் பயப்படல, ஒருத்தன் விலகி ஓடல. மற்ற எல்லாருமே கேட்டு பயந்து விலகி ஓடினான். பயம், கர்த்தருடைய பிள்ளைக்கு நான் சொல்றேன், பயப்படவே கூடாது. உண்மையா ரட்சிக்கப்பட்ட பயமே வரவே கூடாது. பாட்டெலாம் அருமையா போடுறான், பயம் என்பதே இல்லைன்னு. பயப்படவே கூடாது. மரணமே வந்தாலும் பயப்படக்கூடாது. மரணத்துக்கு சவால் விடணும். பவுல மாதிரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு அதான். இங்க என்னுடைய வார்த்தை, இங்க இருந்தா அவருக்கு லாபம், அங்க போனா எனக்கு லாபம். ஆனாலும் தாவீது போல் சொல்லணும், நான் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தர் செய்கிறேன், ஒரு நாள் எனக்கு கர்த்தர் செய்கிறது நான் விவரிப்பேன். அதனால நம்ம அது வாஞ்சிக்கணும். அந்த ஒரே ஆயுஷ்தாயத்தை பூர்ணம், இன்னைக்கு கூட ஜபத்தில் ஆயுஷ்தாயத்தை பூர்ணப்படுத்தணும். அதனால சாவை தேடி நம்ம போக வேண்டியதில்லை. அது கூப்பிட்டா போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் எங்கே போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கும் பயப்படாது. எது பார்த்தாலும் பயப்படும். இதை படினா பயப்படாம, இதை ப்ரிப்பேர் பண்ணா பயப்படாம, இந்த வேலையை செய்யனா பயப்படாம, ஏதாவது சொல்லி பயம். சில கல்யாணம் பண்ணினா பயம், சில குழந்தை பற்றினா பயம், சில வேலை செய்யறதுனா பயம், சில படிக்கிறதுனா பயம், சில ப்ராஜெக்ட் செய்யலாம், சில கம்பெனி மாற்றினா பயம். பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. ரொம்ப ஏன் அப்படின்னா, நம்மளாம் யாருன்னா ஆண்டவரால் அழைக்கப்பட்டோம். தாவீது யாரு? ஏன் அவன் பயப்பில்ல, ஏன் விலகி ஓடலன்னா, அவன் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். கரடு ஆடுகளை அவனை தெரிந்து அபிஷேகம் பண்ணார். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணார், அவனோடு இருந்தார். ஸோ நீங்கள் சொல்ல என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார். உலகத்தான் பயப்படுவான், நம்ம பயப்படக்கூடாது. உலகத்தான் பயப்படுவான், நம்ம பயப்பட முடியாது. அதே போல அபிஷேகம் பண்ணாத பயப்படுவான். கர்த்தர் நம்மளை அபிஷேகித்திருக்கார், அவருடைய பிள்ளையாக அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அதனால அவன் பாருங்க, ஜனங்க பயந்தாங்க, அதை கேட்டாங்க, விலகி ஓடி போவார்கள். ஓடி போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து 25 வாசித்தீங்கன்னா, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டார்களா? கண்டீர்களா? வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் அவனுக்கு தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார்கள் என்றார்கள். பாருங்க, அங்க இதெல்லாம் தாவீது பார்த்துட்டே இருக்கிறான். தாவீது பார்த்துட்டு கேட்குறான், ஜனங்க சொல்ற வார்த்தை கேட்குறான். என்ன கேட்குறான்? இவன் சொல்றத பாருங்க, இவனை வீழ்த்துக்கிற யாரா இருந்தாலும் அவனுக்கு என்னதுதான் பிளெஸ்ஸிங் ஃபார் டிஸ்ட்ராயிங் திஸ் கோலியாத். இவனை மனுஷனை மாத்திரம் ஒருத்தன் கொண்டுட்டா அவனுக்கு என்னதான் இருக்குது? ஆசீர்வாதம். அவனை ராஜா ஆசீர்வதிப்பாரு, குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, இன்னும் ஒரு ஸ்டெப்பு போனால் ராஜா பொண்ணையே கொடுப்பாரு. அதனால ஆனால் அதை கேட்டான். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் காதால கேட்கலாம். யாரு? தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஆசீர்வாதத்தை நம்ம தேடி போக வேண்டியதில்லை. என்னை அவள் சபித்தாலும் ஆசீர்வாதியும் என்ற நம்ம எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னா, மற்றவங்க என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கும். அப்போதான் நாம அந்த ஆசீர்வாதமான செய்தியில கேட்கணும். இதனால நன்மை வரும், இதனால் நன்மை வரும் என்று
அவனை வீழ்த்துற ஒரு நன்மையை அங்கே ஜனங்கள் பேசி கொண்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்கள் 43 இந்த 40 நீங்கள் 5 வாசினா கூட அது சொல்லப்பட்டிருக்கோம். 43 அப்படியே பேஜ் திருப்புங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, இத்தடிகளோட என்னிடத்தில் வர நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த தேவனுடைய இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். கவனிங்க, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அவன் எப்படி நிந்தித்தான்னா 43ல எப்படி சபித்தான்னா, அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தானா. ஆனா இங்க தாவீது எப்படி கோலியத்தை சவால் விடுறான்னா, அவன் சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகி சேனையை கர்த்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவருடைய நீ எந்த நாமத்தை நிந்திச்சினோ, நீ எந்த நாமத்தை வச்சு என்னை சபிச்சியோ, உன் நாமத்தை உன் தேவர்களை வச்சு அதை நான் வர இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவ தேவனுடைய அந்த நாமத்தில் உங்ககிட்ட வர பாருங்க. ஹல்லேலூயா. அந்த எந்த நாமத்தை வச்சு நீ என்னை பயமுறுத்துறியோ அந்த நாமத்தை உன்கிட்ட வர பாருங்க. அதுதாங்க. ஸோ கோலியத் ஐடில் நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சபித்தான். ஆனால் தாவீது நேம் ஆஃப் த லார்ட், தேவீது கர்த்தருடைய நாமத்தை ஜெயத்தெடுத்தான். இப்போ நம்ம எப்பவுமே உள்ள நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா, நம்ம எதுக்குத்தான் பயப்படாமல் சத்ரு எந்த ஆயுதத்தை அவன் நமக்கு உபயோகப்படுத்துகிறானோ அதே ஆயுதத்தை நம்ம அவனை உபயோகப்படுத்தலாம். சொல்லுவோம் பாருங்க, முள்ளெல்லாம் எடுக்கணும். ஸோ எல்லாத்துக்கு மேலே கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. ஆண்டவர் சொன்னார் யோவான் 14 என் நாமத்தால் எதை கேட்டாலும் தருவேன். பாருங்க, தாவீதுக்கு யாருமே சொல்லலை எதில் இந்த நாமத்தில் போன்னு சொன்னாரா? சவுல் சொன்னாரா என் ஈட்டி எடுத்துக்கோ, என் இது எடுத்துக்கோ, உடைய எடுத்துக்கினாரு. இப்போ கர்த்தர் நாமத்தில் போப்பான்னு சொல்லலை. ஆனால் அவன் ஆண்டவர் நாமத்தில் போனான். பாருங்க, கோலியாத்தை சந்தித்தான். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கோலியாத்தை சந்தித்து கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு எதை அவன் முதலாக நம்புறான்னா கர்த்தரை நாமத்தை நம்பினான். ஹல்லேலூயா. ஆண்டோட நாமத்தில். அதுதான் ரூத்தை பார்த்து சொல்லுவார் போவாஸ், நீ அவருடைய நாமத்தில் அடைக்கலம் வந்த உனக்கு அவர் நேரில் அவருடைய நாமத்தில் அடைக்கலம் வந்திருக்கு. இப்போ அவருடைய நாமம், நம்மெல்லாம் அவருடைய ஜனம், அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். தாவீது தைரியமாக போனாங்க. அவன் தோத்தானா என்ன ஆகும் சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் வேலைக்காரனும் சேவிக்கணும் தெரியல, அடிமை மாதிரி. அதனால எந்த கேரண்டியும் கிடையாது குடும்பத்தில், யாருக்குமே கேரண்டி இல்லை, செக்யூர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் தைரியமா போய் நிற்கலாம் பாருங்க அந்த நாமத்தினால. ஹல்லேலூயா. அதெல்லாம் பாத்துட்டு போனாரு. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. பாட்டு வந்துச்சு பாருங்க. 46 பாருங்க, அங்கதாங்க சாட்சி. அவன் சொல்லுவான், தேவன் ஒருவர் உண்டு என்று பூலகத்தால் எல்லாரும் அறிந்து கொள்வார். கடைசி பாட்டு பாருங்க, என்ன சேலஞ்ச். நான் அந்த நாமத்தை வர பாரு, பரலோகத்துக்கு தெரியும் அந்த நாமத்தை குறித்து. ஆனா பூலோகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அறிஞ்சுக்கணும் அந்த நாமத்தை குறித்து. ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்றா பாருங்க. பூலோகத்தில் உள்ள சொல்றோம், தேவன் ஒரு உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி அறிந்து கொள்வாளா? உன்னை ஜெயிக்கிறதுனால, நாமத்தை வச்சு ஜெயிக்கிறதுனால. அவ்வளோ இல்லை. அதனாலதான் நீங்க பார்த்தா தாவீதை தப்பித்து ஓடும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னு அந்த ராஜாட்ட சொல்லும் போது மற்றவங்களாம் சொன்னான், ஐயோ அவன் யார் தெரியுமா? கோலியாத்தையே ஜெயித்த. அதனால நீ அவனவே கூட்டு பெரிய பயந்தான். அந்த அளவுக்கு பூலகம் முழுவதும் பரவிச்சு. சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம எப்பவுமே சொல்லணும், நான் ஜெயிக்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்சுப்பான், என் கூட என்னோட இருக்கிற தேவன் பெரியவர் எல்லாரும் அறிந்து கொள்ளணும்.
அந்த எண்ணத்தோடு நீங்க வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணும். அந்த அந்த தேர் இஸ் ஒன் இன் எர்த், இந்த பூமியில் ஒரு இருக்கிறாரியா, இயேசு ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் யார் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிறாரியா என்று சொல்லி நாம் 58 பாருங்க, அப்படியாக நம்ம ஜெயிக்க வேண்டும். அவன் ஜெயித்தான் கோலியாத். 58 பார்த்தீங்கன்னா அப்பொழுது சவுல் வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது நான் பெத்லகேம் ஊரானாய் இருக்கிற உம்முடைய அடியேனாகிய ஈசாயின் மகன் என்றான். போதும் பாருங்க, அந்த 58 நீ யாருடைய மகன், யாருடைய முதல்ல சொல்லுவான். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 55 பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் நான் யாருன்னு கேட்பான். 56 இந்த பிள்ளையார் நான் யாருன்னு. இப்போ தாவீதை பார்த்து டைரக்டாக கேட்குறான், இந்த வாலிபனே நீ யாருடைய. ஸோ இதுதான் எப்படி அப்படின்னா நமக்குள்ள அந்த ஃபயர் எப்பவுமே இருக்கணும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால அவன் எவ்வளோ பேர் கோலியாத்தா இந்த உலகத்தில் இருந்தால் நான் பயப்படாம அவருடைய நாமத்தை கொண்டு ஜெயிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அது என் கூட இருக்கிறார் என்று மற்றவங்க அறிகிற அந்த வாழ்க்கையை நம்ம ஜெயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கேட்பாங்க, யார் இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், யார் இவன் சொல்லி நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். ஆமே ஒன்றுமே இல்லாமல் போகிறதும் வருதுன்னு தெரியாமல் ஏதோ வாழ்க்கையில் அப்படியே முன்னேறி தான் அப்படியே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது நம்ம சரித்திரம் படைக்கணும், கர்த்தரை எப்படியாவது வெளிப்படுத்தணும் என்று சொல்லி நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ. கிளாஸ் படிக்கிற பசங்கள கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், காலேஜ் ஃபஸ்ட்டு வரணையா, குடும்பத்தில் வேலை செய்கிறதுல ப்ரொமோஷன் வாங்கணும், வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் வரணும், ஐக்கு வரணும். உனக்கு ஏன் ஐக்கு வரல அப்படின்னா அவன் சொல்லுவான், உங்களுக்கு 99% நீங்கள் சரியில்லைன்னு சொல்லுவான். அது எல்லா கம்பெனியும் சொல்கிறது தான். கேட்டவுடனே உடனே போய் அழுகுறாதீங்க. அப்போ சரியில்லைன்னு சொன்னால் அவன்கிட்ட எதிர்த்து பேசணும், எதில் சரியில்லை சொல்லு அப்படின்னு கேட்கணும். நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். பண்ணுறீங்களா? எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல, பண்ணணும். அவன் கேள்வி கேட்பான் அப்படின்னு எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம், ரெடியாக இருந்தோம், ஆயத்தமாக இருந்தோம். பாருங்க தாவீது பாருங்க, எல்லாம் ஆயத்தமாக இருந்தோம். இந்த பிள்ளை யாருன்னு கேட்குறேன். அந்த மாதிரி உங்களை பார்த்து பிள்ளை யாருப்பா, இவ்வளோ டேலண்டாக இருக்காங்க, இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கானே, நல்லவனாக இருக்கானே, திறமையாக இருக்கானே, எல்லாமே ஜெயிக்கிறானே, வெற்றி இருக்கிறாங்க, இந்த வாலிபன் யார் அப்படின்னு கேட்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக கேட்டான் பாருங்க. இன்னொரு ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. ஏன் அப்படின்னா அவன் சொல்றான், நான் யாருன்னா சன் ஆஃப் ஜெஸ்ஸி, நான் பெத்தேலே ஊராயிருக்க உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன். ஈசா வயசானவரான், வயசுல ஆனால் மகன் சொல்றான். அது மாத்திரம் இல்லை, நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த லூக்கா 3:23 சொல்றோம். அது சொல்றாரு, இவர் யோசேப்பின் குமாரன். யார? இயேசு குறித்து சொல்லிருக்கோம் 81 பக்கத்தில். நான் வேற நேரம் போகதான் சொல்லுறேன் பாருங்க. சொல்றார், இவர் யோசேப்பின் குமாரர் என்று லூக்கா 3:23 சொல்லப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மத்தேயு 2:5 பார்த்தீங்கன்னா அவர் பெத்லெஹேமிலே, யூதா தேசத்திலே பெத்லெஹேமிலே பிறந்தவர். அல்லேலூயா. அவர் யாருன்னா இயேசுக்கு சுத்தி ஏற்பாடுல நீங்க வாசிங்கன்னா லூக்கா 4:4 வாசிங்க. 40 நாள் பிசாசாலே சோதிக்கப்பட்டார். 40 நாள் பிசாசாலே சோதிக்கப்பட்டார். அங்க 40 நாள் நிந்தித்தான் கோலியாத்தை ஆப்ரேட் பண்ற சாத்தானே இங்க நேரம் வந்தார் இயேசு கிட்ட. அல்லேலூயா. 40 நாள் சோதித்தான், ஆண்டவர் அவனை ஜெயித்தார். ஏன் நம்ம ஜெயிக்கணும்னா 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க, பக்கம் 328. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்திருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவர் பெரியவன், அதனால ஜெயிக்கிற அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதனால தோல்வி கிடையாது. கர்த்தர் சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியார் கொடியே இருக்காரு. தோல்வி வரணும் உங்களுக்கு சொல்லுவார், இல்லை உங்களுக்கு நஷ்டம் வரும், தோல்வி வரும். அதை நாம் என்ன பண்ணோம், காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கணும். இப்போது இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கோலியத்தை சந்திக்கிறீங்களோ, இனி சந்திக்க போகிறீங்களோ, நீங்கள் என்ன தான் பண்ணணும், பார்த்து பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் எது வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சித்தமாக மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவர். ஏன்னா நீங்கள் அழைத்திருக்கீங்க, என் கூட இருக்கீங்க, என்னை நடத்துறீங்க. ஹல்லேலூயா. அது கோலியத்தானாலும் சரி,
அது வீரனானாலும் சரி, அது யாரானாலும் சரி, அவன் வார்த்தை சாபமான வார்த்தையாக சரி, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், அவனை ஜெயிக்கலாம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? முதல் குறிப்பு என்ன? கோலியாத்து சபித்தான், ஆனால் தாவீதோ எதை பயன்படுத்தி சபித்தானோ அதை பயன்படுத்தி ஜெயித்தான். அல்லேலூயா. அவனை தேடப்பட்டது, அவனை பற்றி தேடப்பட்டது, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாங்க. ரெண்டாவதாக பாருங்க, என்னோட கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உபாமம் 21:23 நீங்கள் வாசினா பக்கம் 250. உபாமம் 21:23 பக்கம் 250 வாசிங்க. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. நீங்க பார்த்தீங்கன்னா இது என்னன்னா கர்த்தர் காட் கர்ஸ். இது ஃபர்ஸ்ட் கோலியாத்துடைய கர்ஸ். இது காட் கர்ஸ், தேவனால் சபிக்கப்பட்டவன். உபாதத்தில் பார்த்தீங்க ஏன் சபிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 22 பார்த்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டா இருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால். உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் தெரியும், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோசைக்கு வந்த பிறகு நியாயப்படத்தை கொடுத்தாங்க. விபச்சாரம் பண்ணுற சாவ கடவை, கண்ணுக்கு கல், பல்லுக்கு பண்ணு, இந்த மாதிரி அது எப்படி கொலை பாத்திரனை வந்து மரத்தில் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற, அது சூரிய அஸ்தமனம் அது இருக்கக்கூடாது, அது எடுத்துரு, சபிக்கப்பட்ட நான் கொன்னையா அவனை எடுத்துன்னு சொல்லுவார். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் சபித்த ஒரு மனிதன் யாருன்னா, நீங்கள் ஆதியாகமம் 4:11 பக்கம் 5 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. இந்த வருஷம் கர்த்தரே சபிச்சிருவார். 4:11 பாருங்க. இப்போது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பார். யாரை சொல்லிட்டார்? ஆண்டவரே. கர்த்தரே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டார் காயினை. ஆமாம், அது என்னன்னா காட் ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் காயின் ஆஃப்டர் கெயின் மர்டர் இஸ் பிரதர் ஹேபில். அவன் கொலை செய்ததுனால கர்த்தரே சாபத்தை சொல்லிட்டார், இந்த பூமி உன்னால சபிக்கப்பட்டுச்சுப்பா என்று சொல்கிறார். அதோடைய பலன் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்ஸ் வந்து அது என்ன கர்ஸ்னா ஒரு டிவைன் கர்ஸ். கர்த்தரால் சொல்லப்படுற தெய்வீக சாபம், மனுஷ சாபம் இல்லை, தெய்வீக சாபம். அந்த தெய்வீக சாபத்தினால என்ன பலன்னா, அவன் குடும்பத்தை விட்டான், தெய்வ பிரசனத்தை விட்டான், எதுக்கப்பட்ட இடத்தை விட்டு துரத்தப்பட்டான். காரணம் என்னன்னா சாபம். சாபத்தினால எல்லாம் விட்டு ஓடவே போச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கலாத்தியர் 3:13 வாசினா மறக்கவே மறக்காதீங்க. கலாத்தியர் 3:13 பக்கம் 259. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் என்ன பண்ணார்னா, நம்மை அவருடைய எல்லா சாபத்துக்கும் அவரே நம்ம மரத்தில் தூக்கப்பட்டு அவர் சாபமானது. அது மாத்திரம் இல்லை, எல்லா நியாயப்பிரமாணத்தையும் அவர் இடத்துல உடைத்தாங்க சிலுவையில். அது எதை குறிக்குதுன்னா, இட் ரெஃபரன்ஸ் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிரின்சிபல் கர்ஸ்ட்ரி. பழைய ஏற்பாடுடைய அந்த கோட்பாடுகளை அவர் கொடுத்ததெல்லாம் அது மனுஷன் நிறைவேற்ற முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டு அந்த சாபத்தெல்லாம் உடைச்சி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய எடுத்ததுனால தடியாண்ட உடைத்ததுனால புறஜேரியாக இருக்க நம்ம எல்லாம் ஆண்டு என்ன பண்ணாராம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாற்றிக்கிட்டார். ஆமே. அதனால் நீங்கள் சிலர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுறது, பெற்றோர் சாபம் போகுது, அது என்ன பண்ணுறது, அது பாரம்பரிய சாபம் போகுது, அது என்ன பண்ணுறது, இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஈவன் நம்ம உடம்புல ஓடுற அந்த ஜீவன் இருக்குல்ல, அதுவே கிறிஸ்துவின் ஜீவன். அதனால் நான் ஆண்டோட பிள்ளை, எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு சுகர்னால் எனக்கு சுகர் வரக்கூடாது, அவங்களுக்கு அந்த இது இருந்ததெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம், இதில் ஆவியானக்கார், இதில் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை. ஆனால் என் உடம்புல இதெல்லாம் வரக்கூடாது. வந்தால் ஓடி இயேசு நாமத்தில் விரட்டணும்.
வெரைட்டி மெயின்டைன் பண்ணும். கர்த்தர் சாபம் இல்லை, சாபம் இல்லை, சிலுவையில் அதான் சாபம் இல்லை. அதனால நீங்க நான் இது பண்ணாதீங்க. அந்த ஆண்டவரை சாபத்திலிருந்து நம்மளை ஆண்ட சிலுவிலை ஜெயித்து என்ன கொடுத்தாருன்னா, நான் 14 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து புறஜாதியில் வரும்படியாகவும் ஆகவே குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிட்டு. அது என்னன்னா, அதனால வந்து என்னன்னா, ஆபிரகாமுடைய அத்தனை ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்தது. எப்படி வந்ததுன்னா, அவர் விசுவாசத்தினால யாரானாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியும் பெறுகிற அந்த ஆசீர்வாதத்தை. இதனால என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த காட்ஸ் நியூ கவர்னன்ட் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருந்த ஒரு புதிய அந்த உடன்படிக்கை, யார் கர்த்தருடைய பிள்ளையாக விசுவாசித்து ஆண்டவர் சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார் என்று விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்க வாக்கு தத்தத்தின் ஆவியை பெறுகிறார்களோ, அவர்கள் என்ன பெறுகிறார்கள்னா புதிய உடன்பாடு நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். அதனால ஒருபோது நீங்க பார்க்கும்போது புதிய ஏற்பாடு விசுவாசி நாம் என்ன சொல்லணும்னா, நான் சாபம் அல்ல, கிறிஸ்து சாபமெல்லாம் சிலுவிலே சுமந்தார், என்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை ஆரம்பம் பிளெஸிங்காக இருக்காது, ஆனால் பிளெஸிங்கான வழியை ஆல்ரெடி உண்டு பண்ணிட்டார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்முடைய வாய் ரொம்ப முக்கியம். யாக்கோபு 3:10 சொல்லுது, 314 பேஜ் நம்பரு. அது வாயிலிருந்து வர வார்த்தை சொல்ல பாருங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து சும்மா சபிச்சிடும். பிள்ளைங்களை சபிச்சிருங்க, வாய் தந்தா சில வாய் தான் வரும் சாப வார்த்தை தான். எதை சேர்த்து சொல்லியிருக்காரு? சாபத்தை இல்லை, ஆசுவத்தை சேர்த்து சொல்லு. வாயை தந்தால நீ அப்படியாடுவ இப்படியாடுவ இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ சொல்லணும், உன்னை எப்படி பார்க்குறேன், ஆசீர்வாதமாக பார்க்குறேன். அப்படி ஏன் அப்படின்னா, சிலுவையில் இயேசு ஆசீர்வதித்தார். 2 ஜாமானமா 2 குறிப்பு தான் கொடுத்தேன். ஒன்று என்னன்னா, மற்ற கோலியாத்து, இந்த உலகத்தில் நம்ம சந்திக்க போகிற கோலியாத்து நம்ம என்ன பண்ணலாம், சவால் விடலாம், சபிக்கலாம், முறுமுறுக்கலாம், நிந்திக்கலாம். ஆனால் நாம் யாராக இருக்க வேண்டும்னா பயப்படக்கூடாது. தாவீது பயப்பட கேளுங்க. ஐயோ கேட்டா நான் உடஞ்சி போயிடுவேன். சில பேருங்க ஐயோ கேட்டா நான் உடஞ்சி போயிடுவேங்க, கேட்டா நான் சோர்ந்து போயிடுவேங்க. கேக்குனால உடஞ்சி போகக்கூடாது, கேக்குனால சோர்ந்து போகக்கூடாது, கேக்குனால அழுவக்கூடாது, கேக்குனால பயப்படக்கூடாது. கேட்கணும். உடனே என்ன பண்ணணும், கேட்டுட்டு ஆண்டவர் நாமத்தில் ஜெயிக்கிற ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஹல்லேலூயா ஜெயிக்கணும். ஜெயிக்கணும், தைரியமாக ஜெயிக்கணும். வாயை தந்து என்ன சொல்லணும், ஆண்டவர் சிலுவையில் எல்லாம் எனக்காக மரத்திலே அவர் சாபத்தெல்லாம் சுமந்துட்டார், எனக்காக அவர் சாபம் ஆயிட்டார். அத்தனை ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும் யூதருக்கு போயிருந்தது, கர்த்தர் உடைச்சார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாததெல்லாம் யூதர் தான் கை கொள்ளணும், அதை உடைச்சார். கற்பனையை எளிதாய் மாற்றிட்டார். நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படாது. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ண வேணும் ரட்சிக்கப்படுறதுக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்போது நீ வீட்டாரோ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, ஞானஸ்நானம் எடு, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள், பசுத்தாவை பெற்றுக்கொள், எனக்கு சாட்சியாயிரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. விசுவாசி, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் பெடு, மனம் திரும்பி அபிஷேகத்தை பெற்றுக்கொள், எனக்கு சாட்சியாயிருந்தார். போய் ஊழியம் பண்ணிட்டார். போய் எல்லாத்துலயும் ஊழியம் பண்ண. நாமத்த பூமியெல்லாம் இயேசு ஒருத்தர் இருக்கிறார்ப்பா. தாவீது சொல்றார், கர்த்தர் ஒரு இருக்காரு சொல்ல, இயேசு ஒருத்தர் இருக்கிறார், என்னை ரட்சித்தார், சாபத்தை எனக்கு ஆசீர்வாதம் மாற்றினார். ஹல்லேலூயா. சிலுவையினால ஆசீர்வாதம் மாற்றினார். அதனால என்னை கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற சாட்சி. இன்னும் பேசலாமா? உட்காந்து இருக்கீங்களே, எழுந்திருக்க. 10 மணி ஆகுது, 1 நிமிஷம் தான் இருக்கு. பிபிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க, தயவுசெய்து 10 மணிக்கு கொடுத்துருங்க. அதனால உங்க உள்ளத்துல போகணும். இன்னைக்கு என்ன கொண்டு போறோம்னா, கோலியாத் கர்சஸ் நீங்க சந்திக்கலாம். தாவீது கோலியாத்தை போல சாபங்களை சந்திக்கிற மனித ஆவிகள் இருக்கும். பயப்படாதீங்க, கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம். ஆமென். ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, ஜெயம் எடுத்தா அடுத்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு. ஆசீர்வாதம் கொடுத்தாரு, சிலர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்கு ஆசீர்வதிங்க, அப்படிலாம் இல்லை. நீங்க ஜெயித்தாலே ஆசீர்வாதம்.
அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஜெயித்தாலே ஆசீர்வாதம் தான். எப்படி பாஸ் பண்ண அடுத்த கிளாஸ், அதுபோல எப்படி நீங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கிறீங்களோ அடுத்த லெவலுக்கு போற மாதிரி ஆவிக்குரிய வருகிற வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் கேட்டு நீங்க பயந்து விலகி ஓடாதீங்க. சிலர் பார்க்கல பொதுவாக ஒரு வார்த்தை வரும், கோச்சிக்காதீங்க, அப்படி வந்துதுங்க, என்ன பண்ணே தெரியல, துண்டைக்கான துணிக்கான ஓடி போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் நீங்க ஓடிடாதீங்க, தைரியமா இருங்க. ஆமே. கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இல்லையா நிலைத்து நிற்பான், அசையாமல் இருப்பான். சங்கீதம் 91 1000 பேர் உன் பக்கத்துல இருந்தாலும் 11 அது உன்னை அணுகாது, கண்கள் பார்ப்பேன் அப்படி பார்க்கிறோமா நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்தாரு. இந்த ஒரே அடி மாத்திரம் பாடுவோமா? பாடி ஆண்டவரே. ரெண்டாவதாக இயேசு எனக்காக சாபம் வாங்கிட்டாரியா, அவரு சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு. நான் அவருடைய பிள்ளை, அதான் நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். ஆமே. என் வாய் ஆசீர்வாதத்துக்கு பயன்படும், துதிக்கிறதுக்கு பயன்படும். நான் யாரையும் சபிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன ஏன்னா என்ன அவர் ஆசீர்வதிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே என்ற எனக்காக பலியானீர் என்ற பாடலை நாம பாட போறோம். அதுல ஒரே ஒரு அடி மாத்திரம் பாடலாம். என்னன்னா, கிறிஸ்து எனக்காக சாபமானி ஆசீர்வாதமா என்னை மாற்றி படம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கையில போய் சொல்லுங்க, உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. சாபமாய் மாறினே, கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினே, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினே. விசுவாசிங்க, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினே, ஆசீர்வாதமாக எனக்காய் சாபமானதனால், ஆசீர்வாதமானேனே, எனக்கு சாபமானதினால் சிலுவை மறந்து என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மறந்து என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. சொல்லுங்க, உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யம், வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியவே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியவே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கே எங்கள். அந்த கதவோடு அவருடைய இயேசு சிலுவையில பாருங்க, உங்க வியாதி, உங்க கஷ்டம், உங்க சாபம், உங்க
உள்ளவர், பலனுடையவர், ஐஸ்வர்யம் உடையவர், மகிமை உள்ளவர், எல்லாம் உங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரையே ஆராதிங்க, அவர் நாமத்திலே ஜெயம் எடுங்க. கடைசியாக சொல்லுங்க, உமக்கே உமக்கே எங்கள் ஓ இயேசுவே, உமக்கே எங்கள் ஆராதனை. எல்லாம் கையில தட்டி ஓ ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதத்தை எல்லா சாபங்களும் நீங்கிவிடு. உங்களை ஏமாற்றி வந்த எல்லா உறவுகள் ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த கோலியாத்து வந்தாலும் நீங்க தோற்று போவதில்லை, நீங்க அவமானப்படுவதில்லை, நீங்கள் பயந்து ஓடுவதில்லை. ஓ ஹல்லேலூயா, நீங்க அதை சிதறி போவதில்லை, நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஜெயித்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை ஜெயிக்கபடி எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற கோலியாத் என்ன சாத்தானே ஆனாலும் என் இயேசு அவனை ஜெயித்தார். ஹல்லேலூயா. 40 நாள் நிந்தித்த அதுக்கு தாவீது முடிவு கொண்டு வந்தான். 40 நாள் சோதித்த இயேசு தோத்து போன ஆதாமை ஆண்டவர் மறுபடியும் சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். சாத்தானை கால் போக நசுக்கினார். ஆகிய அவர் ரத்தத்தால் ஜெயம் இருக்கு, நாமத்துல ஜெயம் இருக்கு. விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. தோல்வி என்பதே இல்லை, தோல்வி என்பதே இல்லை. ஓ ஹால எத்தனை விசுவாசிகளா கையில கட்டி கர்த்தரின் அபிஷேகம் இருக்கிறார். அவர் வாக்கு தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் எனக்கு போதுமானது. அதுல ஞானம் இருக்கு, பலன் இருக்கு, வல்லம் இருக்கு, சுரம் இருக்கு. ஒரு ஆன்ம கிருபை நிறைந்த எங்கள் பல்லவத்துக்கு இந்த குமாரனா இயேசுவின் நாமத்துல காலை கூடிய நேரம் முதல் நிமிட்டமாக எங்களோடு இருந்து நாங்கள் பாடுகிற பாடல் வழியாளோட பேசுனீங்க. நாங்கள் எழுதுகிற எல்லா துதி சோத்திரத்தையும் அங்கீகரித்தீங்க. நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீங்க ஆமென்றும் ஆமென்றும் பதில் தந்து சுகம் தந்து விடுதலையாக்கி இருக்கீங்கப்பா. இப்போது வார்த்தை மூலியமா எங்களோட பேசிக்கீங்கப்பா. கோலியாத்தை சபித்தாலும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக மக்களாக நாங்கள் உலகத்துல போறது எந்த ஆனால் கோலியாத்தின் ஆவிகள் கிரியை செய்தாலும் நாங்கள் பார்த்து பயப்பட மாட்டோம், ஓட மாட்டோம். நாங்கள் நின்று கேட்போம்ப்பா, நின்று கேட்டு ஜெயிப்ப மாட்டோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெயிப்போமாப்பா. இயேசு ஒரு உயிர் உள்ளவர் இருக்கிறார் என்று இந்த பூலகத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்காக நான் ஜெயிப்பேன். ஆண்டவரே, இந்த நாள் எங்களோட பேசுனீங்கப்பா. நீங்க ஜெயித்ததுனால சாபத்தை சுமந்து அதை எல்லாரையும் ஆசீர்வாதம் ஆக்கிட்டீங்கப்பா. எங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் வார்த்தையா இருக்க வேண்டும். ஆண்டவரே, சாபமான வார்த்தை வரக்கூடாதுப்பா, துதி இருக்க வேண்டுமாப்பா. நாள் எங்களை இடைப்படுத்துக்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும் ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வாதம் திகழ்ந்து போகும்போது எல்லா ஆசீர்வாதம் எனக்கு கத்த தந்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருப்பேன், சந்திக்க தைரியமாக இருப்பேன். அதை புறப்பட்டு போக அனுகிரகம் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தனுடைய கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. VBS நடக்க போகுது. நீங்க